இங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அவங்க மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மலை மேல இருக்க கோவில்ல தாயத்தை கட்டி சாமி கும்பிட போறாங்க. அன்னைக்குதான் வியாழன் கோலம் சனி கோலம் ஒரே நேர்கோட்டுல பெரிய வெளிச்சத்துல பூமியில இருந்தே பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாள் வருது. அப்ப இந்த பையனுக்கு தாயத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா திடீர்னு விளக்கு அணையுது. செமையா காத்தடிச்சு அந்த தாயத்தை கீழே விழுந்துருது. இவங்க அப்பாவும் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இடிச்சு அந்த தாயத்தை மேல ஒளிப்பட்டு சாமி கிட்ட இருந்த ஒரு வெளிச்சம் வந்து அதை பார்த்து அவங்க அப்பா ஆச்சரியமா பாக்குறாரு. அண்ட் 20 வருஷம் கழிச்சு அதே நாள் வருது. இவங்க பையன் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கான். இவன் லவ் பண்ற பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லி இந்த கடையை விட்டுட்டு போறான். அப்பன்னு பார்த்து இவங்க சித்தப்பா வந்துடுறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணோட வீட்டுல ஒரு மாப்பிளை பார்த்துருப்பாங்க. ஒரு பணக்கார வீட்டு மாப்பிளன்றதுனால ஹீரோவை ஏமாத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறா. அது தெரியாம இந்த பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவங்க சித்தப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கோபப்பட ஆரம்பிச்சிடாரு. இதனால ஹீரோவை செம்மையா திட்டுறாரு. அப்ப அவரோட பேன் கார்டை ஜெராக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு மறந்துட்டு போயிடுவாரு. இப்ப ஹீரோ அது தெரியாம மிஷின் கிட்ட வந்து சாமியை பார்த்து கோவப்பட்டு இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு ஜெராக்ஸ் மிஷின்ல இருந்து இவர் வச்சுட்டு போன பேன் கார்டுல இருந்து ஜெராக்ஸா வந்து தள்ளுது. ரிப்பேரா இருக்கும் கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கா. அப்ப கழுத்துல போட்டு இருந்த தாயத்தை அந்த மிஷின்ல பட்டு மின்னல் அடிக்குது, காத்தடிக்குது. திடீர்னு பார்த்தா அவங்க சித்தப்பா மிஷினோட பக்கத்துலயே பேச்சு முச்சு இல்லாம இருக்காரு. அதை பார்த்ததுமே பயந்துறான். அப்பன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வந்து இதை பாத்துறான். அவன் குடிச்சிட்டு இருக்காரா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். இப்போ ஒண்ணுமே புரியாம கீழே அருந்து விழுந்த தாயத்தை எடுத்துட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அவங்க சித்தப்பா எழுந்து நிக்கிறாரு. அதை பார்த்ததுமே அள்ளி விட்டுருது. அதே டைம்ல எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சித்தப்பா வீட்டு வழியா தான் போவாங்க. பார்த்தா அவர் அங்கேயும் இருக்காரு. அதை பார்த்ததுமே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு டவுட் வருது. இங்க ஹீரோவும் கையில தாயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்றானோ அதே மாதிரி அவங்க சித்தப்பாவும் பண்றாரு. கையில இருந்து தாயத்தை கீழே போட்டுறான். அவங்க சித்தப்பா படக்குன்னு கீழே விழுந்துறாரு. அப்பன்னு பார்த்தா அவங்க சித்தப்பா கால் பண்ணி என்னோட பேன் கார்டு அந்த ஜெராக்ஸ் மிஷின்லயே வச்சுட்டு வந்துட்டு வரும்போது எடுத்துடுவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை பார்த்ததுமே உனக்கு டவுட் வருது. ஒருவேளை பிரம்மா யாருக்கு திரும்பவும் பேன் கார்டு வச்சு செக் பண்ணி பாக்குறான். ஆனா எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு கடையை மூட பாக்குறான். அப்பன்னு பார்த்து திரும்பவும் அதே மாதிரி வெளிச்சம் வந்து அவங்க சித்தப்பா திரும்பவும் நேரம் வந்துடுறாரு. சோ இப்பதான் இவனுக்கு அந்த ஜெராக்ஸ் மிஷின்ல யாரோட போட்டோ வச்சு அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவங்க அப்பா அம்மாவோட போட்டோ வச்சு பாக்குறா, வரமாட்டாங்க. ஒருவேளை தனித்தனியா வச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட போட்டோ வைக்கிறான். பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. ஏன்பா என்ன அனாதையா விட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அவங்க அம்மாவோட போட்டோ வச்சு அவங்க அம்மாவையும் வர வச்சிடறான். அவங்களோட மடியிலையும் பத்தி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான்.